सुवृष्टि प्राप्त्यर्थम सस्य धान्य अभिवृद्ध्यर्थम शाकादि फलादि धान्यादि अभिवृद्धि सिद्ध्यर्थम भारतीय समस्त जनानां क्षेम ऐश्वर्य अभय प्राप्त्यर्थलांबिका आलये मंत्र सान्निध्य मूर्ति सान्निध्य बिंब सान्निध्य सिद्ध्यर्थम समस्त मंगलावाप्त्यर्थम सर्व प्राचीन आलयेषु च आदिशैवेन नित्य नैमित्तिक काम्य अनवरद अविच्छ शत्रुभीति निवृत्त्यर्थम समस्त सन्मंगल अवाप्त्यर्थम अस्य भगलापीठ स्वामिनः पश्चिमाधिपतये नमः। ओं बं वरुणाद्रमाः पत्रपुष्पान् समर्पयामि। ओं बं वरुणाद्रमाः आघ्राणार्थं धूपः। वरुणाय नमः ज्ञानप्रदोजं दीपः। वरुणाय नमः आघ्राणार्थम् अघनासकरोजं धूपः। वरुणाय नमः ज्ञानप्रदोजं दीपः। वरुणाय स्वाहा लोकसुभिक्षप्रदार्थम् इदं निवेदनम्। ऊगीबल समायुक्तं नागवल्ली दलेरदं कर्पूरचूर्णं मिक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां ताम्बूलं समर्पयामि। ओम जुम्बकाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो वरुण प्रचोदयात्। नमः आनंद जननार्थं जम्ब कर्पूर ज्योतिः रक्षां धारयामि जपं विधाय। मूलमन्त्रं यथाशक्तिवारं जपित्वा ओं बं वरुणाय पासः वृषं श्रावय श्रावय येहि इन्द्रा येहि वरुणा येहि ऋक्ष्य शृङ्गा येहि अगस्त्या येहि पर्जन्या येहि अपाम्बदे पुरोवादनशे मदवक्ष्यामि मदवदिक्ष्यामि मदमते वादमत्यासनं सोहेन्यामर्षे भ्रस्तम्मा देवानन्द सौभागे पितरो न मदन्तु। ओं मनः समाधीयता हित मनसस्मः प्रसीदन्तु भवन्तः स्मः। शान्तिः पुष्टिः पुष्टिः वृद्धिः अभिघ्नम आयुष्यम आरोग्यम धनधान्य समृद्धिः गो ब्राह्मणेभ्यः शुभम्। ईशान्यां बृहद्देशे अरिष्टनरसनम् आग्नेयामित्पापं तत्र दिहतम्। सर्वाः सम्पदः सर्वशोभनम् शुभं कर्म। எல்லாம் வல்ல ஸ்ரீ பெருங்கருணை பொழியும் அன்னை அருள் திரு அன்னை ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தின் நமது அயோத்தியா மண்டபத்திலே இன்றைய தினமும் நாளைய தினமும் தசமகா வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகையினுடைய 10 தேவதையாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையின் பகலாமுகி என்று போற்றக்கூடிய அந்த அம்பிகையினுடைய யாகமும் நவசண்டி மகா யாகமும் மிக சிறப்பான முறையிலே நமது அயோத்தியா மண்டபத்திலே நமது மாம்பலம் இந்த பிரதேசத்திலே ஒரு புண்ணிய கஷேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த அயோத்தியா மண்டபத்திலே பல யாகங்களும் பல அஸ்வமேத யாகம் முதல் கொண்டு பல யாகங்கள் இந்த இடத்திலே பலவித வேத வித்தர்களாலும் பண்டிதர்களாலும் வித்வான்களாலும் இந்த க்ஷேத்திரமானது ஒரு மகிமையை இங்கே சார்ந்து இருக்கிறது. இந்த இடத்திலே மகா புண்ணிய கஷேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலே தசமகா வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த பகலாமுகி தேவதா ஹோமமானது நடைபெற இருக்கிறது. நவசண்டி மகாயாகமும் நடைபெற இருக்கிறது. அந்த அம்பிகையினுடைய பெருமையை பற்றியும் யாகத்தை பற்றியும் சிவஸ்ரீ வடபழனி சந்திரமௌலீஸ்வர சிவாச்சார அவர்கள் இந்த யாகத்தை பற்றியும் அம்பிகையினுடைய புகழை பற்றியும் இங்கே சில வார்த்தைகள் இப்பொழுது இங்கே அருளாசை செய்ய உள்ளார்கள். பக்தர்கள் அதனை கேட்டு அம்பிகையினுடைய பகுலாமுகி அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம். சிறந்த
பூஜைகளும் நடைபெறக்கூடிய அற்புதமான இடம். இந்த அயோத்தியா மண்டபம் அப்படிங்கறதுல நிறைய பூஜைகள்லாம் பண்ணதுனாலதான் அந்த புண்ணிய பூமியான அயோத்தியாவிலேயே ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய சென்னை நகரிலே அயோத்தியா மண்டபத்திலே ஒரு நிகழ்வு நடந்தால் எல்லா ஆன்மீக நேயர்களும் அதிலே கலந்து கொண்டு பலவிதமான அனுகிரகங்களை பெற்றிருக்கின்றார்கள். வேறு எந்த நகரிலேயும் இந்த அயோத்தியா மண்டபம் என்ற பெயரிலே இருக்கின்றதாக எனக்கு தெரியவில்லை. அந்த அயோத்தியாவினுடைய ராமர் ஜென்ம பூமியிலே ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த அயோத்தியா மண்டபத்தை இவெல்லாம் சேர்ந்து நிறுவி இதை ஆராதிச்சுருக்கா அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்திலே புண்ணிய பூமியான அயோத்தியாவிலே ராமர் ஆலயம் கட்டப்பட்டு அந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது வருகின்ற ஜனவரி மாதத்தில். அப்பேற்பட்ட அயோத்தியா என்று சொன்னாலே புண்ணியத்தை தரக்கூடிய நாமதேயம். அப்பேற்பட்ட அந்த அயோத்தியா மண்டபத்திலே பல ஆன்மீக நேயர்கள் பலவிதமான யாகங்கள் செய்வித்து மகிழ்கிறார்கள். அதிலே எங்களுக்கெல்லாம் சாக்த குருநாதராக விளங்கியவர் பீதாம்பரி சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சோமநாத சிவாச்சாரியார் நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் என்ற கஷேத்திரத்திலே நவநீத விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் சபேச சிவாச்சாரியாரும் சோமநாத சிவாச்சாரியாரும் சிறப்பான முறையிலே அருளாட்சி செய்வித்த காலம் இங்கே அருகாமையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்றாக உணர்ந்த விஷயம். அதிலே சாக்தத்திலே மிக அருமையான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சற்று முன்பு பேசிய அஸ்வத்தாம சிவாச்சாரியார் நானும் அவரோடு நிறைய ஆன்மீக பணிகளோடு பயணம் செய்திருக்கின்றோம். அதிலே இந்த தசமகா வித்தையிலே பகலாமுகி என்று சொல்லக்கூடிய அம்பாளை உபதேசம் எடுத்துக்கொண்டு அந்த சுவாமியின் மூலமாக எல்லோருக்கும் பல நன்மைகளை செய்வித்துக் கொண்டு சிறந்த வழியிலே வாழ்ந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய துர்கா பரமேஸ்வரி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக பல இடங்களிலே சண்டியாகத்தை செய்வித்திருக்கின்றார்கள். அதிலே இந்த வருடந்தோறும் இந்த சண்டியாகம் உலக நன்மைக்காக நடத்தப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டோம்னாவே எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதான விஷயங்கள் தான் நடைபெறுகின்றது. சற்று முன்பு நடந்த பூஜையில பார்க்கும் பொழுது லோகக்ஷேமத்திற்கு லோகத்திலே எல்லாருக்கும் நன்மை நடக்கின்றதுன்னா இதுபோல் தினந்தோறும் எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் உலக நன்மைக்காகவே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செய்விக்கின்ற பூஜைகள் தான் இங்கே சிறப்பான பூஜையாக அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த இடத்திலே நாளைய தினம் நவச்சண்டி மகாயாகம் என்ற வைபவத்தை செய்விக்க வேண்டி எங்களுடைய குருநாதருடைய அருள் ஆசியோடு இங்கே அவருடைய குமாரர் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்வித்திருக்கின்றார்கள். அதற்கு இடம் கொடுத்து பூரண ஒத்துழைப்பை தந்த நம்முடைய அயோத்தியா மண்டபத்தினுடைய பெரியோர்கள், ஞானிகள், சிவா ஆச்சாரியர்கள் எல்லாரையும் முதற்கண் நமஸ்காரம் செய்வித்துக் கொள்ளுகின்றோம். ஒரு பூஜை நடைபெறுகின்றது என்று சொன்னால் அந்த பூஜையின் பலனாக அனைவரும் நன்மை பெறுதல் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுல நவச்சண்டி யாகம் அப்படிங்கிறது நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. சண்டி யாகம் அப்படிங்கிறது நிறைய நடக்கிறது. அதிலே நவச்சண்டி, தீபச்சண்டி, நவச்சண்டி என்று இரண்டு விதமாக செய்வார்கள் எங்கள் குருநாதர்.
அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய தீபம். அந்த தீப சண்டி அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் பல புஸ்தகங்களிலே இருந்து ஆராய்ந்து அந்த தீப சண்டியை உபதேசித்தவர் எங்களுடைய சோமநாத சிவாச்சாரியார். அங்கே கலசத்திற்கு முன்பாக ஸ்ரீ சக்கரம் என்ற அந்த சக்கரத்தை கோலத்தினாலே வடிவமைத்திருக்கின்றார்கள் மண்டலமாக. அந்த மண்டலத்திலே ஸ்ரீ சக்கர நவாரண பூஜைகளை எல்லாம் செய்வித்து அதை சுத்தி 13 அத்தியாய தீபங்களை வைத்து ஒவ்வொரு தீபமாக ஏற்றி அந்தந்த அத்தியாயத்திற்கு உரிய அந்த அம்பாளை அதில் ஆவாகனம் செய்வித்து அந்த அத்தியாயத்தினுடைய நிறைவிலே அந்த தீபத்திற்கு உரிய அம்பாளுக்கு பூஜைகளை செய்வித்து சௌபாகிய திரவியங்களை சமர்ப்பித்து தீபாராதனை செய்வித்து சண்டி யாகம் அப்படிங்கிறதுல இது ஒரே முறை பாராயணம் செய்விக்கும் பொழுது தீப சண்டியாக ஆராதிப்பது என்பதை எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு உபதேசித்த முறை. அந்த முறையாக இங்கே சிறப்பான முறையில் இந்த தீப சண்டி என்ற வைபவத்தை இன்று மாலையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் நவாட்சரி மகாமந்திரத்தை உபதேசம் செய்வித்து இந்த தேவி மகாத்மத்தை நிறைய சிஷ்யர்களை உருவாக்கி இருக்கின்றார் எங்க சோமநாத சிவாச்சாரியார். ஒரு பாடசாலையையும் அமைத்து அதுல உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா மந்திரங்களையும் உபதேசம் செய்வித்து அந்த சண்டி பாராயணம் அப்படிங்கிறது தேவி மகாத்ம பாராயணங்கிறது ரொம்ப நெருடானது. அது படிச்சவாளுக்கு தான் தெரியும். அதை அழகாக சந்தை திருவையாக சொல்லி எங்களை எல்லாம் தயார் செய்வித்து இந்த சண்டி யாகத்தை இந்தந்த விதமாக செய்வித்தால் பலனை சிறப்பாக அடையலாம் என்ற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அதிலே சிறந்த முறையிலே சாக்த வழியிலே வாழ்ந்த அந்த குருநாதருடைய உபதேசத்திற்கு ஏற்ப இந்த மேற்கு மாம்பலம் என்ற புண்ணிய கஷேத்திரத்திலே அயோத்தியா மண்டபம் என்ற புனிதமான இடத்திலே இன்று மாலை இப்பொழுது ஆச்சாரியர் அந்த பெங்களூர் சபேச சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆச்சால்புரம் ஞானம் சிவாச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் இந்த சாக்த நூல்களை எப்படியெல்லாம் இந்த பூஜைகள் விதானங்களை எங்களுக்கு கொடுத்த பிரகாரம் அவர்கள் சொன்ன பிரகாரம் குரு வாக் மூலேன அப்படின்னு சொல்லுவா. அந்த பிரகாரமாக அவர்கள் சொன்ன விதானமாக இங்கே துர்காலட்சுமி சரஸ்வதி தேவிக்கு சிறப்பான ஆவாகன பூஜைகளும் சண்டி நவாவரண பூஜைகள், அதாவது ஸ்ரீவித்யா நவாவரணம்ங்கிறது நீங்க எல்லாம் நிறைய பார்த்திருப்பேன். இங்க வந்திருக்கிறவெல்லாம் ஸ்ரீவித்யா நவாவரணத்தை நிறைய ஆராதனை பண்ணி ஸ்ரீவித்யா நவாவரணம் பூஜை பண்றவா. இங்கே சண்டி நவாவரண பூஜைகள் எல்லாம் சேவிக்கப்பட்டு இங்கே அந்த அம்பாளை ஒவ்வொரு அம்பாளையும் அந்தந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் முன்பாக ஆவாகனம் செய்வித்து அம்பாளுக்கு உரிய அற்புதமான சண்டி பாராயணம் நடைபெற இருக்கின்றது. எத்தனை முறை தேவி மகாத்மத்தை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காத அருமையான தேன் அப்படிங்கிறது தேவி மகாத்மியம். அதை இந்த பகுதியில பாராயணம் பண்றது எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கின்றது. ஏன்னா மாம்பழத்துல கிட்டத்தட்ட எல்லா மகளிர்களும் நிறைய குருமார்களை கொண்டு நிறைய உபதேசங்களை கொண்டு நிறைய தேவி மகாத்மத்தை பாராயணம் செய்விக்கக்கூடியவர்கள். இந்த இடமே புனிதமான இடம். இந்த இடத்துல நின்னாலே நமக்கெல்லாம் புண்ணியம் சேரும். அப்பேற்பட்ட மகான்களும் அப்பேற்பட்ட ஞானிகளும் அப்பேற்பட்ட வேத விற்பன்னர்களும் அருமையான முறையிலே நடத்திய அற்புதமான மண்டபத்தில் அம்பாளினுடைய சிறந்த மகாத்மிய ஸ்லோகங்கள், சுரதன் வைசியன் என்ற 2 நபர்கள் எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மேதஸ் என்ற ரிஷியை பார்த்து அவர்கள் தங்களுடைய
வருத்தங்களை சொல்லி அதிலிருந்து விடுபட விமோசனம் கேட்கும் பொழுது அந்த மேதஸ் என்ற ரிஷி கூறிய பிரகாரம் சொல்லுகின்ற இந்த தேவி மகாத்மியம் அருமையான மந்திரங்கள். மது கைடவன் முதல் அத்தியாயத்துல 2 அசுரர்களை சம்ஹாரம் செய்வித்த ஸ்லோகங்கள். 2வது அத்தியாயத்துல அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கை என்று சொல்லக்கூடிய அம்பாள் தோன்றுகின்ற அற்புதமான ஸ்லோகங்கள். எப்படி சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய தீப்பிழம்புகள் குழந்தைகளாக மாறியதாக கந்தபுராணம் கூறுகின்றதோ, அதுபோல எல்லாருடைய தேஜஸிலே இருந்து தோன்றிய தீப்பிழம்புகள் எல்லாம் ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பாளாக தோன்றி எல்லா தேவர்களும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இந்த வதத்திற்கு உபயோகம் செய்து கொள்ளுங்கள் என்று சங்கு சக்கரம், வஜ்ரசக்தி, பாசாங்குசம் என்று எல்லா ஆயுதங்களையும் ஏந்திய 2வது அத்தியாயங்கள். உடனே மகிஷாசுர சைன்யங்களை வதம் செய்வித்த ஸ்லோகங்கள். தொடர்ந்து மகிஷாசுர வதம், சக்கராதி ஸ்துதி, தேவி தூத சம்வாதம், தூம்ரலோச்சன வதம், சண்டமுண்ட வதம், ரக்தபீஜ வதம், நிசும்ப வதம், சும்ப வதம், நாராயணி ஸ்துதி, தேவி சரித மகாத்மியம், சுரதவேஷ்ய வரப்பிரதானம் என்று சொல்லக்கூடிய 13 அத்தியாயங்களையும் மகாகாளி, மகாலட்சுமி, சங்கரி, ஜெயதுர்கை, மகாசரஸ்வதி, பத்மாவதி, ராஜமாதங்கி, பவானி, அர்த்தாம்பிகா, சௌபாகிய காமேஸ்வரி, புவனேஸ்வரி, அக்னி துர்கா, சிவாதாரிகான்னு 13 அம்பாளையும் 13 தீபங்களிலே பூஜித்து இந்த அற்புதமான வைபவத்தை அல்லூர் விஸ்வநாத சிவாச்சாரியாருடைய சிஷ்யர்களான எங்களுடைய அண்ணா ராஜசேகர் அண்ணாவும் அஸ்வத்தாம சிவாச்சாரியார் அவர்களும் இங்கே தலைமை ஏற்று பிரதான சாதகமாகவும் பிரதான ஆச்சாரியமாகவும் பொறுப்பெடுத்து எங்களுடைய சோமநாத சிவாச்சாரியார் அவர்கள் அவர்களுடைய வாக்குகள் அத்தனையும் எல்லோருக்கும் நன்மை பெயர்க்கக்கூடிய வாக்குகளாக சொல்லுவார். அப்படி இந்த சண்டி ஹோமமானது எல்லோருக்கும் பூரண ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் கலவு சண்டி விநாயகவ் என்று சொல்வார்கள். கலியுகத்தில் விநாயகரையும் சண்டிகா பரமேஸ்வரியும் ஆராதிக்க அங்கே கஷ்டங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்லுகின்ற வாக்கியங்கள். அப்படி இந்த சண்டியாகத்தின் மூலமாக நமக்கு வரக்கூடிய இடர்கள், இடர்பாடுகள், சங்கடங்கள், கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற வேண்டும். சமீபத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியினால் பல அன்பர்கள் அந்த சனியினுடைய தோஷங்கள் நீங்க பெறுகின்ற வகையிலே இந்த சண்டியாகம் அமையப்பெற வேண்டும். மற்றும் பலவிதமான இடர்கள் உலகத்திற்கு ஏற்படுகின்றது அவ்வப்போது. அதிலே இருந்து சுபிக்ஷ நிலையை பெறக்கூடிய அற்புதமான நல்ல விஷயங்களையும் அம்பாள் அருள வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது விசேஷமாக தேவி ஆவாகன பூஜைகளும் அங்கே அம்பாள் ஆவாகன பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த சண்டி யாகத்திற்கென்று சங்கல்பத்திற்கு காணிக்கைகளை கொடுத்து பங்கெடுத்துக் கொண்ட அன்பர்கள் எல்லாம் இங்க சங்கல்பத்திலே கலந்து கொள்ளலாம். அங்கே சிவாச்சாரியார் உட்கார்ந்து சங்கல்பம் என்றார். அவர்கிட்ட நீங்க உங்களுடைய குடும்ப பெயர்களை எல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளலாம். போக்கக்கூடிய அம்பாள் அந்த மந்திரமே எல்லாருடைய துஷ்ட சக்திகளை அடக்கக்கூடிய மந்திரங்களை கொண்ட பகலாமுகி இந்த கலியுகத்திற்கு மிக முக்கியமான அம்பாள். அந்த அம்பாளுடைய வருஷாபிஷேகத்திலையும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பு பெற உங்களை அழைக்கின்றோம். இந்த யாகத்திற்கென்று ரசீது பெற்ற அன்பர்கள் இங்கே உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை சொல்லி நவச்சண்டி யாகத்திலே மகா சங்கல்பம் செய்து கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து மங்கள இசை அப்படிங்கிறது
ஒவ்வொரு வைபவத்திலேயும் தூங்குகின்ற அற்புதமான இசை. பலவிதமான இசைகள் இருந்தாலும், தொலைக்கருவி, யாழ்கருவி, தோல் கருவி என்றெல்லாம் பல இசைகள் இருந்தாலும், அந்த நாதஸ்வரம், மேளம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் தான் மங்கள வாத்தியம் என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட மங்கள வாத்தியத்தை நாதஸ்வர இசை கலைஞர்கள் துவங்கி வைக்க, தொடர்ந்து யாகசாலையிலே தீப ஆவாகன பூஜைகள், வேதிகார்ச்சனை பூஜைகள் மற்றும் உபசார பூஜைகள் எல்லாம் நடந்து தொடர்ந்து சண்டி தீபச்சண்டி வைபவம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாத்தியம் दीपं दर्शयामि।
சுகம்